நீங்க சேவை தானே எங்க பாதையை எப்படி உங்களுக்கு எப்படி சொந்தமானது நீங்க ஆபீஸ்ல ஏத்துனீங்கன்னா யாருக்கு தெரியும் வயசானவங்க ஒண்ணுமே தெரியல ஏத்துக்கிட்டாங்க அதுதான் கேஸ் போடுவோம் அதுதான் நடந்து போறவங்க சொல்லிட்டு மேல யார் நடந்து அவங்க போகாம ஹைவேல போற மாதிரி போக முடியுங்களா சொல்லுங்க நடந்து போறவங்க போற நீனே சுத்தம் பண்ணிக்கமா ஒரு இடத்துல அதுக்கு நடவடிக்கை எடுப்போம் எங்க இடத்தையும் பாதுகாப்பு ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் இத கூட வந்து நின்றுட்டு இருப்பாங்க ஏங்க போகணும்னு சொல்றாங்க. நடந்து போனா வீட்டுக்குள்ள உட்காந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நடந்து போங்க காலையில ஒண்ணும் இல்ல மேம், 7 மணிக்கு வாங்க, வீட்டுல எல்லாத்தையும் எந்த தலைவருக்கு என்ன சார் இதுல பாதம் உண்டா இல்ல உங்களுக்கு தெரியல நம்ம சாட்சி சொல்லுங்க இது வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு உங்க ஃபாதர் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அடைங்க வேலையை சொன்னாரு. நடந்து போக போட்டுமா நீங்க எதுவும் கொண்டு போக கூடாது, என் வண்டி போக கூடாதுன்னு சொன்னாரு. முடிஞ்சு போச்சு நடந்து போகணும். அவங்க இடத்துல எப்படி போடணும் போய்க்கு பண்ணவே இல்லையே. இப்போ என்ன சார் சொல்றேன், எங்க இடத்த நடந்து கொடுத்து நீங்க எடுத்துக்கோங்க. உங்க இடம் இருந்தா நீங்க கோர்ட்ல போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் பேசுறது ஒண்ணும் இல்ல மேடம். அவங்க என்ன சொல்றாங்க கோர்ட்ல போட்டு நான் போட்டுக்கிறேன், நீர் போடு எல்லாம் உலகம் கூட அவர் பொதுவான நாடு எங்களுக்கு உங்களுக்கு பொதுவாக எங்களுக்கு முதல்ல நீங்க வந்து முதல் எங்களை பாதை கேட்கறது முதல் தப்பு. யார் இடம் எவன்ட்டு இடம் வாங்கினாலும் உங்களை ஆரம்பத்துல வயசானவங்க இடம் வாங்கும்போது உங்களுக்கு இடம் பாதாம் போகணும், அங்க வீட்டுக்காரங்க அங்கிட்டு போகணும் எல்லாத்துக்குமே எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனா அதை அவங்க கேட்கல. அடங்கல்ல பாதம் இருக்கா இல்லையா? அடங்கல்ல பாதம் இருக்கா இல்லையா?
ரெண்டு பேரும் அர்ஜென்ட் ரொம்ப சுத்தமான நன்றி சார் கம்ப்ளைண்ட் சொல்லுங்க